இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். வாக்கு தத்துவங்களில் உண்மை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் எங்களோடு கூட இந்த ஓய்வு நாள் ஆராதனையை ஆண்டவரே காணொளி காட்சியின் மூலமாய் இணைகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதியது. உடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்புங்க. உடைய புதிய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புங்க. இந்த மாதத்தின் முதலாவது ஆண்டவரே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஆசரிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆங்காங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் எங்களோடு கூட இந்த ஆராதனையில இணையும் பொழுது தேவ பிரசன்னம் அவர்கள் வீடுகளிலே இறங்குவதாக, கர்த்தருடைய சமூகத்தை அவர்கள் உணர்வார்களாக, தேவ பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், ஆராதனை நேரங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க, பேசுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் எங்கள் ஜீவுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அன்பு சகோதரர் நம் மத்தியில் கடந்து வந்து பாடும் பொழுது நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் நடக்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளனோரும்
கம்பாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறதற்கு, நாங்கள் உம்மை பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு, ஆண்டவரே உம்மிலே மகிழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இரக்கம் பாராட்டுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காணொளி காட்சியின் மூலமாக எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே இந்த காலை நேரத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வகையிலாகிலும் ஆண்டவர் உங்களை தொடர்பு கொள்வதிலே, உங்கள் மத்தியிலே இந்த ஆராதனையை கொண்டு செல்வதிலே இந்த இணையதளங்கள் மற்றும் இந்த இன்டர்நெட்லாம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆண்டவர் இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் திரும்பவும் கட்டி எழுப்பினவர். உங்கள் வாழ்க்கையும் கட்டி எழுப்புவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அருமையானவர்களே, ஆண்டவர் தாவீதின் கூடாரம் இடிந்து போனது, ஆனால் அது இடிந்து போனதை மறுபடியும் எழுப்பித்து கட்டினார். அல்லேலூயா. அதை எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் இல்லை? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இடிந்து போயிருக்கிறதா? இந்த காலை நேரத்தில் உங்கள் தொழில் இடிந்து போயிருக்கிறதா? உங்கள் பொருளாதாரத்தின் காரியங்கள் சரிந்து கீழே விழுந்து கிடக்கிறதா? ஒருவேளை உன் வாழ்க்கையில நீ எட்ட வேண்டிய அந்த உயரத்திற்கு எட்டி பிடிக்க முடியாம உன் வாழ்க்கையில சகலத்தையும் நீ இழந்து போயிருக்கிறாயா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உனக்கு சகலத்தையும் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில நீ இழந்து போன சகலத்தையும் மறுபடியும் திரும்பவும் ஆண்டவர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என்னோடு கூட இந்த இணையதளத்துல, இந்த இணையத்தின் மூலமாய் என்னோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற தேவ பிள்ளைய, நீ எதெல்லாம் இழந்தியோ, நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு தீர்க்க தரிசனமா வருது. ஆமா, உன் மான மரியாதை உன்னை இகழ்ந்த ஒரு சூழ்நிலை இல்லையோ, நீ ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறத ஆண்டவர் மறக்கல. உன் மான மரியாதை எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து, நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஆமென் என்று. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள ஆமென் விரும்பவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா.
நீ திரும்பவும் கட்டப்படுவ, நீ திரும்பவும் உன் வாழ்க்கையில் இழந்ததை பெற்றுக்கொள்வ, நீ திரும்பவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் மாறுவ. ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். அல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவருடைய ஆண்டவரை புகழ்ந்து பாடின சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவர் எதை முதலாவது நமக்கு தருவார்? சங்கீதம் 51:12 சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்தீர், ஆவியினை தாங்கும்படி செய்யும். ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் திரும்ப உனக்கு என்ன தரப்போகிறார் தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தரப்போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உன் ரட்சிப்பை இழந்து நீ தவித்துக் கொண்டிருக்கலாம், உன் ஆத்மாவிலே இளைப்பாறுதல் இல்லாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கலாம், உன் ஆத்மீக சந்தோஷத்தை இழந்து ஆண்டவரை விட்டு ஒரு தூர போயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு என்ன தரப்போகிறார்? திரும்ப எதை செய்ய போகிறார்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, திரும்ப இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. நீ இழந்து போன சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த அந்த சந்தோஷத்தை அநேகர் நம்ம இழந்து போயிருக்கிறோம். பேரு தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவங்க, விசுவாசின்னு. ஆனா சிலருக்கு, நீங்க எல்லாருக்கும் உள்ள போய் இன்டிமேட்டா கேட்டீங்கன்னு சொன்னா அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷம் அநேகருக்கு இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு முழுமையான ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நீ இழந்து போயிருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதை தரப்போகிறார்? ரட்சண்யத்தின் சந்தோஷம். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு இருந்த அந்த அலாதி சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, அதை அடக்க முடியாத ஒரு சந்தோஷம், அளவில்லாத அளவிட முடியாத ஒரு சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு தமது ஆவியை பொழிந்தருளினா, பொழிந்தருளின பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏறக்குறைய 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் கிட்ட ஆண்டவருடைய பாஷையை பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ள இருந்த அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அபிஷேகத்துல நிரம்பி 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 தேவனுடைய சமூகத்துல நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தேன். அந்த மகிழ்ச்சிக்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்துல நீங்க 1000 கோடி உங்களுக்கு வச்சிருந்தா கூட அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷம் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒருவேளை தேவ பிள்ளையே, அநேகர்கிட்ட பணம் இருக்குது, அநேகர்கிட்ட பொருள் இருக்குது, அநேகர்கிட்ட செல்வம் இருக்கு, சொத்து இருக்குது, சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுறது போல ஒருவேளை புது மணப்பெண்கள் புது மணவாட்டி அவர்களுக்கு கொஞ்ச நாள் சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் போக போகாது என்ன செஞ்சிடுங்க? போயிடும். சில நேரங்கள்ல சினிமாவுக்கு போகலாம், நல்ல களியாட்டு பார்க்கிற இடத்திற்கு போகலாம், நல்ல விளையாட்டு தளத்திற்கு போகலாம். அங்க போனா கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு என்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இணையானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அன்பான தேவ பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில அந்த தேவ சந்தோஷத்தை இழந்திருக்கிறாயா? அந்த சந்தோஷம் முழுமையாக்கப்படாமல் நீ இன்னும் பாதி நிலைமையிலேயே, பாதி உலகம் பாதி ஆவி அப்படின்னு சொல்லி மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடி 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 உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமா அநேக காரியங்களை இழந்த நீ இப்பொழுது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தையும் நீ இழந்திருக்கிறாயா? ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் சொல்றாரு, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா. ஆதி நாட்கள்ல இருந்த அந்த அபிஷேகம், ஆதி நாட்கள்ல இருந்த அந்த சந்தோஷம், அந்த ஆத்மீக சந்தோஷம் கர்த்தர் நிறைவா இன்றைக்கு உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, எதை திரும்ப தருவார்? வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 71:20 வாசிச்சு பாருங்களேன். 71ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அநேக இக்கட்டுகளையும் படிங்க. 71ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். கர்த்தருக்கு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்பவும் உன்னை உயிர்ப்பிக்க போகிறேன். அப்படின்னா நீ மரித்த நீ உயிரடைய போகிறாய். அல்லேலூயா. ஜடம் போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த பூலோகத்துல, அப்படிதானே? அநேகருக்கு ஆண்டவருடைய சந்தோஷம் மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் சுதந்திரிக்க முடியவில்லை. அல்லேலூயா. நமக்கு வைச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம என்னமோ உள்ள நம்ம வெளியில பார்த்தா நல்லா உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா உள்ள உயிரோடு செத்தவர்களா வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நம்பர் 2, எதை உயிர்ப்பிக்க போகிறா? உன்னை உயிரடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. உன்னை உயிரடைய செய்ய போகிறார். உலர்ந்த எலும்பை போல. ஆமீன். ஒருவேளை காணப்பட்டிருக்கிறாயோ, என் எலும்பு எல்லாம் வறண்டு போச்சு ஆண்டவரே, என் வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போச்சு ஆண்டவரே, என் மாம்சம் முதலானவைகள் அழுவுகிறதற்கு ஆமீன் ஏதுவாய் என் வாழ்க்கை அப்படியே வேதனையில் இருக்கிற ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீ கதறிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பேன். அல்லேலூயா. மறுபடியும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். மறுபடியும் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். உன் மாம்சத்துல பலவீனத்தோடு இந்த காலை நேரத்துல நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த தேவ செய்தியை கேட்கும் பொழுது உன் சரீரத்துல சரியான பலம் இல்லாமல், ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று நீ கதறிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது. என் மகனே, என் மகளே, நான் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன், நான் உன்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். அல்லேலூயா. எதுல நீ செத்து கிடக்கிற? ஐயோ, என் வாழ்க்கை கல்யாணம் கட்டின அதாங்க, ஆனா என் வாழ்க்கையே செத்து போச்சு, என்னமோ செத்த பணம் போல வாழ்கிற. அல்லேலூயா. இல்ல சிலர் சொல்லுவாங்க, என் நாக்கு செத்து போச்சு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அநேக நாள் ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எதுல செத்து கிடக்கிற? திரும்பவும் உன்னை உயிர்ப்பிக்க போகிறா. ஆவியில நீ செத்து கிடக்கிறியா? அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வரங்களிலே நீ இன்னும் மெருகூட்டப்படாமல் உன் வாழ்க்கை ஆமென் செத்து போய் கிடக்கிறதா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை நான் உயிர்ப்பிக்க போகிறேன். அல்லேலூயா. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவர் உன் நாடி, நரம்பு, தசை, எலும்பு, உன் ஆத்துமா, உன் ஆவி எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திரும்ப உயிர்ப்பிப்பார். ஆமே. நீ இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் ஒண்ணுமில்லாம ஆக்கி போட்டுறல, மறுபடியும் அதை எடுப்பித்து கட்டினார்ல. உன் வாழ்க்கையும் கட்டுவா. செத்து போயாச்சு, நான் மலடு, நான் ஆமா என்னுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, ஆமா எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி ஆபிரகாமோ சாராளோ என்ன செய்யல? அவங்க அப்படியே மனம் உடைஞ்சு போகல. ஆண்டவர் பேர்ல நம்பிக்கையா இருக்காங்க. ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பித்தார். அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் வாக்குத்தத்தத்தின் சந்ததியை கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, ஆண்டவர் என் ஆவியை அருளி நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் 1, ஆண்டவர் எதை திரும்ப நமக்கு கொடுக்கிறவர்? நீ இழந்து போன ரட்சணியத்தின் சந்தோஷத்தை. நம்பர் 2, எதை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார்? நீ மரித்து எதிலெல்லாம் மரித்து போயிருக்கிறாயோ, எதிலெல்லாம் நீ பின்னடைவு கண்டிருக்கிறாயோ, எதெல்லாம் இனிமேல் நான் உயிர்ப்பிக்கப்பட முடியாது, என் தொழில் இனிமேல் என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது, என்னால எழுப்ப ஆமென் எழும்பி என்னுடைய பொருளாதாரம் இனிமேல் எடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு நினைச்ச எந்த காரியத்தையும் இயேசு ஒரு வார்த்தை சொன்ன போதும் அதை திரும்ப உயிர்ப்பிப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் வாசிங்க. Book of Deuteronomy chapter 13 verses 10. சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போது, செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொண்டால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன்
உனக்கு அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உனக்கு நன்மை உண்டாக, திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைங்க, ஒரு தகப்பன் ஒரு 7-8 பிள்ளைங்களை பெற்றுவிட்டு அந்த பிள்ளைங்க பேரில் நல்லா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி வாழும்போது அந்த 7 பிள்ளைங்களும் 7 விதமாக இருப்பாங்க இல்லையா? ஆனால் அதில் 1-2 பிள்ளைங்க தான் தகப்பனை என்ன செய்வாருங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. எப்படி? தகப்பன் சொல்றதை கேட்டு அந்த வழியில நடப்பாங்க. இங்கே ஆண்டவராகிய தேவனும் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. பரம தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் இல்லை, அவர்தான் தகப்பன், பரம தகப்பன். நம்மை உண்டாக்கின ஆமென் உயர்ந்த தேவன் அவர்தான். அல்லேலூயா. ஆமா, அவர் நம்மில் இஸ்ரவேலில் எப்படிப்பட்டாரா? சந்தோஷப்பட்டார். எப்ப சந்தோஷப்பட்டாரு? அவங்க பேச்சை கேட்டு ஆண்டவருக்கு செவி கொடுத்து இருதயத்தை கர்த்தரிடத்தில் திருப்பி நடக்கும் போது அவர்கள் என்ன செய்தார்கள்? சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. பிறகு நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் அந்நிய தெய்வங்களை வணங்கவும், அந்நிய வல்லமைகளுக்கு செவி சாய்க்கவும், அந்நிய காரியங்களுக்கு ஆமென் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் செய்யும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சந்தோஷப்படவில்லை. சில நேரங்களிலே அவர்களை ஆலோசிப்பேன் என்று சொன்னார். அப்படின்னா ஆமா விட்டுடு, நான் அழிச்சு போட்டுறேன். ஆமா, இவங்க எனக்கு ரொம்ப துக்கமான காரியத்தை செய்யறாங்க, என்னை விட்டு தூர போயிடுறாங்க, எனக்கு மனமகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க எப்படி இருக்கிறாங்க? எனக்கு துக்கமா இருக்கிறாங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க, என்னை உருவ குத்துறாங்க, என்னை சோதித்து பார்க்கறாங்க, என்னை முறுமுறுக்கிறாங்க. ஐயோ, எனக்கு இவங்க மேல விருப்பமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் அந்நியப்பட்டு விடுகிறார். நல்ல கவனிங்க, அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம். இயேசுடைய பிரசன்னத்தை உணர முடியாம, இயேசு உங்களை வழி நடத்துகிறத உணர முடியாம கிறிஸ்தவள் என்கிற பேர்ல நடமாடுகிறீர்கள். ஏன்? ஆனா உள்ள அந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியல? கர்த்தரை அப்பாவை சந்தோஷப்படுத்த முடியல. காரணம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் நடக்கிறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியல தானே? ஆண்டவர் இது ஒன்றும் கோச்சிக்கிட மாட்டாரு. ஆண்டவர் இந்த சாங்கியம் ஒன்றும் என்ன செய்ய மாட்டாரு, ஆமா பெருசா நினைச்சுக்கிட மாட்டாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்தின் வழிபாடுகளுக்கும் நீ போகும்போதெல்லாம், உன் இஷ்டப்படி நீ வாழ நினைக்கும் பொழுதெல்லாம், உலகத்துல செய்கிற அந்நிய ஆமென் மனிதர்கள் செய்கிற எல்லா வழிபாடுகளையும் உன் வாழ்க்கையிலே செய்யணும். அதையும் நான் பண்ணணும், இந்த சம்பிரதாயத்தை செய்யணும், இந்த சடங்காச்சாரத்தை செய்யணும், இந்த நாள் நட்சத்திரத்தை அவங்க பார்க்கறது போல நாங்களும் நல்ல காலம் கெட்ட காலம் பார்க்கணும். இப்படி எல்லாம் நீ செய்யும் போது அப்பன் இயேசுடைய இருதயம் எவ்வளவாய் வேதனைப்படும் என்பதை நீ புரிந்து கொள். ஆண்டவரை நீ வேதனைப்படுத்துகிறார். ஆண்டவர் உன் பேரில் சந்தோஷப்படுவதற்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். எல்லா காரியங்களையும் கர்த்தர் நலமாகவே உனக்கு செய்கிறார். நீ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு, அவருடைய சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படிந்து ஒப்புக்கொடு. அல்லேலூயா. அப்படி சப்தத்திற்கு செவிசாய், அப்பா நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்னு செவிசாய்ச்சி பாரு. ஆண்டவர் உனக்கு நன்மை உண்டாக, வசனம் சொல்லுது, உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, திரும்பவும் அப்பா இயேசு சந்தோஷப்படத்தக்கதாக உன் வாழ்க்கை மாறுவதாக, மாற்றம் ஏற்படுவதாக, கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமாய் நீ நடந்து கொள்வாயாக. கர்த்தர் இந்த ஆமென் காலை வேளையில் உன்னோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ அதை தள்ளிடு. ஆண்டவருடைய வசனம் எது வேண்டாம்னு சொல்லுதோ அதை விட்டு விலகு. ஆண்டவர் திட்டமா இந்த காலை நேரத்தில் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாக அவரை சந்தோஷப்படுத்து. திரும்ப அவர் என்ன செய்வார்? சந்தோஷமா இருக்கத்தக்க கர்த்தர் நலமானதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள்ல ஊழியம் செய்யறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும்
நீதிமான் யார், துன்மார்க்கன் யார் என்பதை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் நான் அன்னைக்கு மோசையின் காலத்துல செஞ்சது போல ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த காலை நேரத்துல என்ன நான் ஆண்டவருக்கு பிரியமா தானே நடக்கிறேன், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி தானே நடக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசமும் இல்லையே. வளர்ந்துகிட்டே போறான். என் வேலையில என்னோடு கூட வேலை செய்யறவன் அவன் காக்கா பிடிக்கிறான், பக்கத்துல சேர்ந்து என்ன செய்யறான், சிக்சாக் போடுறான். அவன் வளர்ந்துகிட்டு தானே போறான். ஆனா ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிற என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வித்தியாசம் இல்லை. அவன் அந்த அதிகாரி என்ன வெறுக்கிறானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் குடும்பத்தினர் என்னை வெறுத்து தள்ளுகிறார்களே, அவர்களை மாத்திரம் என்ன செய்யறாங்க, உனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி சொல்றாங்களே. நீ நீதிமானா இருப்பேன்னா இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் திட்டமாய் உனக்கு சொல்றாரு, திரும்பவும் நான் அன்னைக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார் அல்லவா, அதே வித்தியாசத்தை உன்னிலும் ஆமென் மற்றவர்களிடத்திலும் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியம் செய்கிற உனக்கு, ஊழியத்தை ஆமென் ஆண்டவரை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற உனக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன வித்தியாசம்? ஊழியம் செய்யறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அன்றைக்கு ஆரோனை தெரிந்து கொண்டார் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த ஜனத்தின் மத்தியில என்ன உண்டாயிற்று? ஒரு மாதிரி ஒரு கொந்தளிப்பு உண்டாயிடுச்சு. ஐயா, மோசேயுடைய அண்ணன், அதனால அவர் என்ன செய்யறாரு, இவர் பண்றாராக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அங்கே ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் எப்படி அவங்களை நான் ஆமென் வித்தியாசத்தை காண்பிப்பேன். ஐயா, 12 கோத்திரத்திலிருந்தும் என்ன செய்ய, ஒரு கோலை கொண்டு போய் அங்க வை. எது ஆமென் துளிர்த்து, எது பூ பூத்து, எது காய் காய்த்து, எது கனி கொடுக்கிறதோ அந்த கோலை தான் நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கும்படிக்கு அந்த காரியத்தை சொன்னார். அல்லேலூயா. ஆளுக்கு ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோலை வச்சாங்க. காலையில பார்த்தீங்கன்னு சொன்னா எது துளிர்த்திருந்தது, எது தளிர்த்திருந்தது சொல்லுங்க? ஆரோனுடைய கோல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது துளிர்த்தது, அது பூ பூத்தது, அது காய் காய்த்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தமது பிள்ளையா ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நீ எனக்கு வித்தியாசம் இல்லையேன்னு நினைக்காத. உனக்கும் மற்றவங்களுக்கும் நிச்சயமா ஒரு வித்தியாசத்தை திரும்ப காண்பிப்பேன். அல்லேலூயா. நீ வேலை செய்கிற இடத்துல நீ நீதிமா, நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன். உன் குடும்பத்தா உன்னை கை நீட்டி பேசுவாதபடிக்கு ஆமே நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன். நீ செய்கிற எந்த காரியத்திலும் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்காதபடிக்கு நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன். ஆமே உன் பிள்ளைகள் உனக்கு அடங்கி நடக்கத்தக்கதாக நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் இந்த காலை நேரத்தில் திரும்ப உனக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பான்னு சொல்றாரு. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு தேவ செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டு. மற்றவனுக்கு துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அவன் வேணா புல்ல போல அழிஞ்சு போயிடுவான். நீ அப்படிப்பட்டவன் அல்ல. ஆண்டவர் உன்னை நிலை நிற்க செய்வார். ஆமே. வாதை வரலாம், வாதை நிறுத்தப்படும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வித்தியாசத்தை காண்பிப்பா. இஸ்ரவேலுக்கும் ஆமென் ஆண்டவருடைய பிள்ளையே எகிப்தியருக்கு வித்தியாசத்தை காண்பிச்சாரா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைப்பிள்ளை சங்காரம் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு இஸ்ரவேலினுடைய வாழ்க்கையிலும் அவருடைய பிள்ளை சாகடிக்கப்படவில்லை. காரணம் ஆண்டவருடைய கரம் இருந்தது, ஆண்டவருடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தது. ஆமென். அவர்களுக்கு அங்கே ஒரு வித்தியாசம் காண்பிக்கப்பட்டது. பார்வோன் சொல்றான், இந்த ஜனத்தை விட்டுடுப்பா, இந்த ஜனத்தை விட்டுடுப்பா. ஆமா, அவங்க போகட்டும். இல்ல போகும்போது சும்மாவா போனாங்க? எகிப்தியருடைய எல்லா ஆபரணங்கள்
பொருட்கள், விலையேர்ந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் நீ கொடுத்து அனுப்புனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வித்தியாசம் இருந்ததா இல்லையா? ஆமென். நாடோடிகளாய் இருந்தவர்கள் ஆமென் ஆண்டவர் அவர்களை ஜீவாதாரத்தை உண்டு பண்ணி அவர்களுக்கு ஒரு நாடை ஏற்படுத்தினாரா இல்லையா? ஆண்டவர் தமது வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் நான்காவதாக ஆண்டவர் திட்டமாய் உனக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? அல்லேலூயா. திரும்ப நான் உனக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன். உனக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நீங்க ஆமா ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு போற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டா ஒரு வித்தியாசம் தெரியும். தெரியுமா தெரியாதா? அந்த ஸ்கூல் பசங்க இந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இந்த ஸ்கூல் பசங்க இந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. போலீஸ்காரன் காக்கி ட்ரெஸ் போட்டிருப்பான், காக்கிலேயே கண்டக்டர் டிரைவரு வித்தியாசமா போட்டிருப்பாங்களா இல்லையா? அதுல வித்தியாசம் தெரியுது இல்ல? அது போல நான் சொல்றேன், நீயும் மற்றவர்களும் நீ ஒப்பிட்டு பார்க்காத. கர்த்தர் உனக்குரியத ஒரு வித்தியாசத்தை நீ வேலை செய்யற இடத்துல, உன் குடும்பத்துல, நீ உன் தொழில்ல, எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் உன்னை ஒரு பெக்யூலியரா காண்பிப்பார். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஐந்தாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிங்க. 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நான் குணமாக்கி திரும்பவும் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே எழும்பு. கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆறுதல் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறியா? தேர்தல் இல்லாம நீ என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறியா? உன் வாழ்க்கையில அமைதல் இல்லாம நடந்துட்டு இருக்கிறியா? உன் சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நான் சுகமாக்குவேன், திரும்ப அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். அல்லேலூயா. நீ இழந்தது பெருசுதான். உன் குடும்பத்துல நீ இழந்தது பெருசுதான். நீ ஆமென் உறவினர்களை நீ இழந்திருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, சொத்து சுகத்தை இழந்திருக்கலாம், நீ சுகத்தை இழந்திருக்கலாம், உன் சரீரம் வேதனையால நிரம்பி இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உன்னோடு என்னோடு சொல்லுகிறார், அந்த பலவீனம், நீ இழந்த சுகம் எல்லாவற்றையும் நான் திரும்ப தந்து நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. திரும்ப அவைகளை தந்து நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆறுதல் படுத்துவேன். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ துவண்டு போகாத. சரீரத்துல பலவீனமா என் கிருபை உனக்கு போதும், நான் உன்னை வழி நடத்துவேன். திரும்ப நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆறுதல் கொடுப்பேன். திரும்ப உனக்கு நான் என்ன செய்வேன்? சுகம் கொடுப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரீரம் பலவீனமா இருக்கும்போது தான் நமக்கு அந்த பலவீனத்தை குறித்ததான காரியம் தெரியும். என்ன பணம் இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு பலவீனம்னு வந்துடுச்சுன்னா அவனுக்கு எதுவுமே சூன்யமா தான் தெரியும். அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு மூத்த போதகர் விதமா சொல்லுவாரு, வரம் இருக்குதோ இல்லையோ, சுகம் இருந்தா போதும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வரங்கள் செயல்படுதோ இல்லையோ, சுகம் செயல்பட்டுட்டே இருந்தா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொத்து சுகம் இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் உனக்கு சரீரத்துல பலன் கொடுத்தா போதும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இருக்கிறதுலேயே ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? கடவுளுடைய ஆரோக்கியம். ஆமென். ஆண்டவர் அந்த ஆரோக்கியத்தை இழந்து கிடக்கிற உனக்கு, ஆமென், உன்னுடைய உறவுகளை இழந்து கிடக்கிற உனக்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உன் சரீரத்தில் இழந்து கிடக்கிற உனக்கு, ஆண்டவர் அதை திரும்ப தந்து உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்திலே சுகவீனங்கள், எத்தனை பேருக்கு பலவீனங்கள் உன்னை வாட்டி வதைக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்றாரு, 1000 கோடி ரூபாயோ மருந்துகளோ அவிழ்ந்தங்களை நீ நம்புகிறது, ஆமென்,
விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல. மருந்தை நாம யூஸ் பண்றது தப்பு இல்லை. ஆனா அதன் மேல நம்பிக்கை போச்சுன்னா பரிகாரிய நீ விட்டுடுற பாத்தியா. அதனால ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, பரிகாரத்தை நம்பாத, பரிகாரிய நம்பு. அல்லேலூயா. பரிகாரியாகிய கர்த்தர் உனக்காக ரத்தம் சிந்தினா அவருடைய தழும்புகளிலிருந்து, ஆமென், தழும்புகளினால் நீ சுகமடைகிறா. ஆண்டவருடைய காயங்களினால் நீ பலனடைகிறா. இதோ இயேசுவின் ரத்தம் நீ இருக்கிற இடத்துல உன்னை உயிர்ப்பிக்கிறது. உள்ளங்கால் முதல் உச்ச தலைவரை இதோ இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ளாய் ஊடுருவி வருகிறது. உன் நாடி, நரம்பு, தசை, எலும்பு எல்லாத்தையும் சுகப்படுத்தி உனக்கு ஆறுதல் தருகிறது. ஆமே. திரும்ப நீ சுகப்படுவாய், திரும்ப நீ ஆறுதல் அடைவாய், திரும்ப நீ பலன் அடைவாய், திரும்ப நீ சுகம் அடைவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, முதல்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது, ஆண்டவர் திரும்ப எதை தர போறாரு? ரட்சண்யத்தின் சந்தோஷம். இரண்டாவது எதை தர போறாரு? திரும்ப, ஆமா, மாம்சத்தை கூட உயிர்ப்பிக்கிறவர் திரும்ப உன்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஆமா. மூணாவது எதை தர போறாரு? திரும்ப உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் அவரை ஆண்டவர் என்ன செய்வாரு? சந்தோஷமா வைக்க போறாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷத்தை திரும்ப தருவா. நான்காவது எதை திரும்ப தருவாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப உனக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பிப்பார். அல்லேலூயா. ஐந்தாவது திரும்ப எதை செய்ய போறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப உனக்கு சுகத்தை தந்து ஆறுதல் அளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். Book of Hosea chapter 12 verses 9. வாசிங்க. ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். உன்னை எகிப்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளையே, நீ வீடு இல்லாம, வாசல் இல்லாம, தேசம் இல்லாம, இடம் இல்லாம, சொந்தம் இல்லாம, அங்கும் இங்கும் பறந்து திரிகிற பட்சியை போல ஒருவேளை நீ அலைந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? திரும்ப உன்னை தங்கி தாவரிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு இடத்துல உன்னை ஸ்டடியா வைக்க போறேன். அல்லேலூயா. நான் கம்பெனியா ஏறினேன், கம்பெனியா நடந்தேன். என் வாழ்க்கையில என்ன இல்லை? நிலையான ஒரு வருமானம் இல்லை, கர்த்தருக்கு நிலையான வேலை இல்லை, நிலையான ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நிலையாய் உன்னை தங்கி தாபரிக்கும்படி ஒரு நல்ல வேலையை கட்டளையிட போகிறேன். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இது உங்கள் மத்தியில வைக்கிறேன். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் தொழிலில், ஐயோ நான் எத்தனையோ தொழில் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு வாய்க்கல, எத்தனையோ தொழில் செய்தேன், எல்லாத்துலயும் எனக்கு நஷ்டம். ஆண்டவர் தீர்க்கமா உங்களோட என்னோடு பேசுறாரு. திரும்ப நான் என்ன செய்ய போறேன்? சொல்லுங்க. உன்னை நான் தங்க வைக்க போறேன். அல்லேலூயா. ஸ்டடியாக்க போறேன். உன்னை நான் அங்க இங்கேயும் அலைய விட போறது இல்லை. நிலையான வருமானத்தை, ஆமீன், கொடுக்கத்தக்கதான ஒரு நிலையான தொழில உனக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. வீடு இல்லையே, அங்கே இங்கேன்னு சொல்லி நான் வாடகை இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்லி ஒருவேளை நீ கஷ்டப்படுவேன்னா, ஒரு கால் ஆண்டவருடைய பிள்ளையே, முன்னே எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தது, என் தகப்பன் வீடு இருந்தது, எல்லாம்
எல்லாம் இழந்து போனேன், ஐயோ எனக்கு ஒரு கால் மிதிக்கிறதுக்கு ஒரு காணி நிலம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேண்டுவதற்கும் அதிகமா உன் வாழ்க்கையில உனக்கு கொடுக்கிறவர் நிச்சயமா கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவரா, உனக்கென்று ஒரு நல்ல வீட்டை கட்டி தருவார். அல்லேலூயா. நீ நடாத தோட்டத்தின் பலனை அனுபவிப்பாய். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை புசிப்பாய். கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணினதை ஒருவரும் தடை பண்ண முடியாது. திரும்ப உன் விருப்பத்தை நிறைவேற்றி தங்கி தாபரிக்க செய்வார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு நான் இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ஆமா லண்டன்ல இருக்கிறேன், இன்னைக்கு இங்க இருக்கிறேன், அங்க இருக்கிறேன், ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலையான இடத்துல நின்று என் குடும்பத்தோட தினந்தோறும் என் பிள்ளைகளை பார்த்துட்டு ஆபீஸுக்கு போயிட்டு என் வேலையை செஞ்சுட்டு வர மாதிரி எனக்கு வேலை இல்லையே அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உன்னை தங்கி தாபரிக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இங்க நீ அழைச்சிட்டு இருக்க மாட்டேன், அந்த சபை இந்த சபை நீ அலைய மாட்டேன், தங்கி தாபரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நாட்டப்பட்ட தோட்டத்துல நீ உறுதியாய் கர்த்தரை பற்றிக்கோ, ஆண்டவர் உன்னை தங்கி தாபரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல தேவ செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஆண்டவர் அங்க இங்க நீ அலைய மாட்ட, கர்த்தர் உன்னை ஸ்டடியா வச்சு நிலைய ஆமென் வளர செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செடி இருக்குதுன்னா அது இங்க பிடுங்கிட்டு அடுத்த வாரம் இங்க பிடுங்கி வைக்கிறேன், அடுத்த வாரம் ஐயே இங்க எனக்கு பிடிக்கல இந்த இடத்துல பிடுங்கி வைக்கிறேன்னா அது வளருமா? வளரவே வளராது. கொஞ்சம் நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது செத்தே போகும். ஆனா ஒரு இடத்துல வளர அப்படி நாட்டிட்டு அதுல நல்ல கொத்தி உரம் போட்டு தண்ணி ஊத்தி நீங்க வளர்க்கும் போது அது நல்ல வளருகிற ஒரு நல்ல விருட்சமாய் காணப்படும். ஏற்ற காலத்துல பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது போலதான் நீ ஆண்டவருடைய சமூகத்துல தங்கி தாபரித்து ஆண்டவருடைய சமூகத்துல என்றென்றும் நிலைத்திருப்பாய். ஆமென். அவருடைய கிருபையும் நன்மையும் உன்னை தொடரும். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேரா வருது. ஆண்டவர் ஆமென் உன்னை ஆசீர்வாதமா சந்தோஷமா வைக்க போறாரு. தங்கி தாபரிப்பாய். அல்லேலூயா. ஏழாவதா சீக்கிரமா முடிக்க விரும்புறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே யாக்கோபு தன்னுடைய அந்திய காலத்துல தன் பிள்ளையினிடத்துல சொன்ன ஒரு காரியம் வாசிங்களே. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48:21. நான் மரணமடைய போறேன், ஆனா தேவன் உன்னோடு கூட இருப்பார். யோசேப்பினிடத்துல சொல்லுகிறார், உன் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு உன்னை திரும்பவும் போக பண்ணுவார். அல்லேலூயா. வீடு இல்லாம, இடம் இல்லாம, தொழில் இல்லாம, கையின் வருமானங்கள் நிலையா இல்லாம அழைச்சிட்டு இருந்தா உன்னை என்ன செய்வாரு? ஸ்டடி பண்ண போறாரு. கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்பை பார்த்து ஆமென் இந்த யாக்கோபு சொன்னா என்ன சொன்னா சொல்லுங்க, என்ன சொன்னா? திரும்பவும் உன் தேசத்து உன் பிதாக்களின் தேசத்திற்கு உன்னை கொண்டு செல்வார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்து பாரு. ஆண்டவருக்கு உண்மையா உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல நீ ஓடிப்பாரு. நல்ல போராட்டத்தை போராடிப்பாரு. ஆண்டவர் உன் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரலோகத்தை உனக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. இந்த பூலோகத்துல அளவலாதிய போல நீ விழப்பட மாட்ட. ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போகல, செத்து போக மாட்ட. ஆண்டவர் நித்தியத்துல உன்னை மகிமையா கொண்டு போய் அவரோடு கூட உட்கார வைப்பார். அல்லேலூயா. உன் பிதாக்களுக்கு அருளப்பட்ட, உன் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரம தேசத்திற்கு, அந்த பரம கானானுக்கு என்ன வந்தாலும் உன்னை கரம் பிடிச்சவரு இழுத்துக்கிட்டு போய் அங்க கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நீ இடையில ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்பவும் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறேம்மா, திரும்பவும் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறேன்ப்பா, நீ கலங்காத. உன்னை நான் அன்னைக்கு அந்த பரலோக தேசத்துல, ஜீவனுள்ளோருடைய தேசத்துல, ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பன் சொன்னா நான் மரணமடைய போறேன், ஆனா ஆண்டவர் உங்களை அந்த பரலோகத்திற்கு அல்லாவிட்டால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு உங்களை கொண்டு செல்வார், கொண்டு போய் சேர்ப்பார். திரும்பவும் நீங்கள் அங்கே போவீர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், திரும்பவும் நீ எழும்பி கட்டப்படுவாய், திரும்பவும் நீ பரலோகத்திற்கு போவாய், திரும்பவும் நீ ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு போக பாத்திரமா எண்ணப்படுவாய். கர்த்தர் உன்னை அப்படியே விட்டுட மாட்டாரு. உன் பலவீனங்கள், சின்ன சின்ன பலவீனங்களை மாற்றி இங்கேயே உன்னை சுத்திகரிச்சு உன்னை வாழ்க்கையில பெரியவனாய் மாற்றுவார். வசனம் சொல்லுது, அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். ஆமே. இன்னைக்கு நீ சின்ன மனுஷனா இருக்கிற, என்னை அட்ரஸ் இல்லாம இருக்கிறன்னா நினைக்காத. கர்த்தர் உனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி மறுபடியும் சொல்றாரு, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரம கானானுக்குள்ள உன்னை கொண்டு செல்வார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் திரும்ப கட்டப்பட விரும்புகிறீர்கள்? இருக்கிற இடத்துல முழங்கால் படிவீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். ஆண்டவருடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை திரும்ப கட்டி எழுப்புங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடுங்களேன், இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா திருப்புங்களேன். ஆண்டவரே, ஆமா, ஹல்லேலூயா. நான் உடைஞ்சு போயிருக்கிற ஆண்டவரே, தள்ளப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, பலவீனம் இல்லாம பலன் இல்லாம இருக்கிற ஆண்டவரே, சுகவீனமா இருக்கிற ஆண்டவரே, ஆறுதல் இல்லாம இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை தேர்தல் படுத்தோ, என்னை பலப்படுத்தோ, என்னை திரும்ப கட்டி எழுப்புங்க ஆண்டவரே, திரும்ப என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த காலை நேரத்தில் தேவ சத்தத்தை கேட்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, நிற்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, சத்தத்தை கேட்கிற இடத்துல ஆண்டவரிடத்துல உன் கரங்களை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்ப என்னை ரட்சிக்க மாட்டீரோ, திரும்ப என் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை தர மாட்டீரோ, திரும்ப என் மேல் சந்தோஷப்பட மாட்டீரோ, திரும்ப எனக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க மாட்டீரோ, திரும்ப ஆண்டவரே என்னை தங்கி தாபரிக்க செய்ய மாட்டீரோ, திரும்ப நான் இழந்து போன அந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க மாட்டீரோ, திரும்ப என்ன ஆண்டவரே பரலோகத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, என் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு கொண்டு செல்ல மாட்டீரோ. என்ன ஆண்டவரே உயிர்ப்பீங்கப்பா, திரும்ப என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். நீ என்ன இடத்துல தவறு செய்த, எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிற, எந்த இடத்துல நீ காணாம போயிட்ட, ஆண்டவருடைய சன்னிதானத்துல நீ இல்லை என்பதை நீ ஆண்டவருடைய சமூகத்துல நிர்ணயிச்சு, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று கேள், என்னை உயர்த்தும் என்று கேள், எனக்கு வழியை உண்டு பண்ணும் என்று கேள், திரும்ப என்னை ஆசீர்வதியும் என்று கேள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். உனக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்புள்ள பிதாவே, யாரெல்லாம் இந்த காலை நேரத்தில் தேவ சத்தத்தை கேட்டு ஆண்டவரே திரும்ப என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்ப என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரோ, திரும்ப என் மேல் நீ சந்தோஷமா இருக்க மாட்டீரோ, திரும்ப ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தர மாட்டீரோ என்று கதறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் உம்முடைய சந்தோஷத்தையும் உம்முடைய ரட்சிப்பையும் வெளிப்படுத்துவீராக. அவர்கள் இடிந்து போயிருப்பார்களே கட்டி எழுப்புவீராக. அவர்கள் தொழில், அவர்கள் குடும்பம், அவர்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இந்த காலை நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வேதவாக்கியத்தின்படி யாரெல்லாம் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம், சந்தோஷம் பெருகட்டும். திரும்ப அவர்களை ஆசீர்வதியும்.
மறுபடியும் அவர்களை கட்டி எழுப்போ. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரனாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இருக்கிற இடத்துல அவங்க ஆமென் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். Let them receive your blessing, Father Lord. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அர்ப்பணித்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நாம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.